ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். வீட்டில் மீதமான இட்லி கேரட் இருந்தால் கண்டிப்பாக அந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன பொருள்லாம் சேர்த்துக்குன்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டேஸ்டியான ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் நல்லா கலர் மாதிரி வந்ததும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 கொத்தல கருவேப்பிலை, கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த வெங்காயம் வந்து நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்க்கறதுனால சேர்க்கலாம். நான் அப்படியே முழுசாக அப்படியே சேர்த்துட்டேங்க. இப்போ இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்ததும் நல்லா பழுத்த தக்காளி பழமாக ஒரு தக்காளி பழத்தை இதுமாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இந்த தக்காளி பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்க தேவையில்லை, லேசாக வதக்கி எடுத்தால் போதுங்க. ஹைப்ரிட் தக்காளினா ஒரு தக்காளி பழம் சேர்த்தா போதும். நாட்டு தக்காளியாக இருந்தால் ஒரு அரை தக்காளி பழம், அப்படி சின்ன சைஸ் தக்காளியை வந்து சேர்த்துக்குங்க. இப்போ மீடியம் சைஸ் கேரட் வந்து 2 கேரட் நல்லா துருவி சேர்த்துருக்கேங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த தக்காளி கேரட்லாம் லேசாக வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இதிலே எக்ஸ்ட்ரா ஒரு 2லேருந்து 3 முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கலாங்க. முட்டை உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதமான இட்லியை இந்தமாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு விட்டு சேர்த்துக்குங்க. வீட்டில் இட்லி இல்லாத டைமில் மீதமான சாதம் இருந்தால் கூட இதே மெத்தட்லேயே இந்த ரெசிபி வந்து செஞ்சுக்கலாங்க. இப்போ நைட்டு ஊற்றின இட்லியில் ஒரு 6லேருந்து 7 இட்லி வந்து மீதமாயிடுச்சுங்க. காலையில் எடுத்து சாப்பிடும்போது அந்த இட்லி வந்து ஜில்லுன்னு இருக்கும், சாப்பிடவே முடியாது. அதே மாதிரி தான் நைட்டு வைக்கக்கூடிய சாதம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து சாப்பிடும்போது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். ஆனால் இந்தமாதிரி சூடாக நல்லா வெங்காயம், தக்காளி, கேரட்லாம் சேர்த்து குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் வந்து சாப்பிட்ருவாங்க. இப்போ பிசைஞ்சு வச்சிருக்க இட்லி சேர்த்ததுமே அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த இட்லி உப்புமா வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. இல்லாட்டி சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். இந்த இட்லியிலே ஏற்கனவே அந்த உப்பு சுவை வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக விட்டு தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த வெங்காயம், தக்காளி, கேரட், கொத்தமல்லி ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கிட்டு அந்த இட்லி உப்புமா வந்து நல்லா சூடாகணும். அந்தளவுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்டியான உதிரியான இட்லி உப்புமா வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த இட்லி உப்புமா ரெடி பண்ணும்போது ஒரு சில பொருட்கள்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. அந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் வந்து சேர்ப்போம் பாருங்க. அப்போ ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பை சின்ன சின்ன பீஸாக உடச்சிட்டு நம்ம முந்திரி பருப்பு சேர்த்தும் செய்யலாம். அதேமாரி கேரட் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 முட்டை நல்லா உடச்சி ஊற்றிட்டு நல்லா அந்த முட்டை வந்து வெந்ததுமே அதுக்கப்புறம் இட்லியை வந்து சேர்த்துக்குங்க. இந்தமாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு சில பொருட்கள்லாம் வந்து சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்டியாக நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. இந்த இட்லி உப்புமாவில் நம்ம அதிகமாக அந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா முழுசாக சேர்த்துருக்கோம். சாப்பிட்றதுக்கே நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் மீதமான இட்லி இருந்தால் ஒரு டைம் இதே மாதிரி நல்லா உதிரியான இட்லி உப்புமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து பாராட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் இந்த டேஸ்டியான உதிரியான இட்லி உப்புமா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.